வருஷத்துக்கு குறைஞ்சது ஒரு நியூஸாவது இந்த மாரி வந்துருது. வரட்சணை கொடுமை காரணமா ஒரு பெண் இறந்துடுறாங்க அப்படின்றது. ஸோ இத பார்க்கும்போது ஒரு கோச்சா, ஒரு சைக்காலஜிஸ்ட்டா நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? வரதட்சணைன்றதே வந்து நான் செகண்டரியா தான் பார்க்குறேன். இந்த இடத்துல ஒரு பெண் இன்னொரு குடும்பத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது, யூசுவலாவே வந்து கம்ப்ளீட்டா புது ஃபேமிலி அந்த இடத்துல. ஸோ, அந்த டிபெண்டன்சி அப்படின்றது வந்து அந்த பெண்ணுக்கு ரொம்ப ஜாஸ்தியா அதாவது கணவன் மேலேயே ஆகட்டும், இல்ல அந்த இன்லாஸ் கிட்டயோ அந்த டிபெண்டன்சி ஜாஸ்தியாகுது. ஸோ, அந்த இடத்துல வீக் ஆயிடுறாங்க அவங்க. எவ்வளோதான் ஒரு எஜுகேட்டட் உமனா இருந்தாலும், அங்க டிபெண்டன்சின்னு போகும்போது, அவங்களுக்குள்ளே இது வீக்கர் ஆயிடுது. அப்போ இவங்க வீக்கர் ஆயிட்டாங்கன்றனாலே, அங்க கூட இருக்கிற எல்லாருமே வந்துட்டு ஆப்வியஸா வந்து அவங்க ஸ்ட்ராங்கர் ஆயிடுறாங்க. ஓகே. அத வந்து எதிர்கொள்ள முடியாம தான் மோஸ்ட் ஆஃப் த வுமன் வந்துட்டு இது மாரியான விஷயங்கள் போயிடுறாங்க. ஸோ எஜுகேஷன் எந்த அளவுக்கு வந்து நம்ப பிள்ளைங்களுக்கு குடுக்கணும்ன்றது எல்லா அப்பா, அம்மாவும் நெனைக்கிறோமோ, எஜுகேஷன மீறி ஹவ் டூ ஸ்டாண்ட் அப். யூ ஷுட் நாட் கிவ் அப் இன் யுவர் லைஃப்.